ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ போன வீடியோவில் வந்து நாங்கள் பண்ண ஆரம்பிக்கிறோன்னு கோழிகள்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். இப்போ அதுக்கான வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்கும்போது ஒரு அண்ணா வந்து வண்டியில் கோழியெல்லாம் நிறைய கொண்டு வந்தார். அவர்கிட்ட வந்து கினி கோழி 2 வாங்கியிருந்தோம். அப்புறம் பார்த்தா நிறைய வச்சுருந்தாரு. காடை, போண்டா கோழிங்க, நாட்டுக்கோழி, வாத்து அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாரு. நாங்கள் வாத்தை பார்த்ததும் வாத்து வாங்கலான்னு ஒரு ஆசை. அதனால் வாத்து ஒரு ஜோடி வாங்கினோம். போன வீடியோ வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. அனைவருக்கும் நன்றி. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் வரும். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்கினதுமே வாத்து வந்து தண்ணியை தேடி தான் ஓடிச்சு. நாங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு 2ம் நீந்த விட்டுருந்தோம். 2 பேரும் கொஞ்ச நேரம் நல்லா விளையாண்டாங்க. அப்புறம் அந்த அண்ணா வந்து 2 நாள் அடைச்சி வச்சுருங்க, இல்லைனா பறந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாளையுமே ஒரே முட்டா அடைச்சி வச்சுருந்தோம் கொஞ்ச நேரம். நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கோழி வாங்கினதுலேருந்து ஒரே சத்தம் போட்டு கத்திக்கிட்டே தான் இருந்துச்சு. இப்போ கினிக்கோழியோட சவுண்டு கேட்டாவே வந்து இந்த பாம்பு, பூச்சி தொல்லையெல்லாம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கோழிகளுக்குமே வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அது. அடுத்து வந்து பெருவத்து விடை ஒன்று வாங்கியிருக்கோம். அதான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்க கோழிகள்லாம் வந்து நம்ம தோட்டத்துக்குள்ளேயே நிற்கிறதில்ல. பக்கத்தில் வந்து விவசாய நிலம் தான் அதிகமாக இருக்குது, அங்கெல்லாம் போயிடுது. அதனால் அடுத்ததாக வந்து வலை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்கோம். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து வலை கட்டுறது, அதெல்லாம் எப்படி கட்டணும் அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. கோழியெல்லாம் வந்து அணையறக்கு வந்துடுச்சு. இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு மரம் ஒன்று இருக்குது. அதுலேயே வந்து எல்லா கோழியும் அணைஞ்சிக்குது. எல்லாம் வந்து ஒரே கிளையில தான் போய் உட்காருது. இன்னும் நம்மளுக்கு வலை கட்டி முடிச்சுட்டு ஷெட்டெல்லாம் போடுற வேலையெல்லாம் இருக்குது. அது வரைக்கும் வந்து கோழி எங்கேயும் வெளியிலலாம் போகாமல் நைட் டைம்லலாம் இங்கேயே அணைஞ்சிக்குது இந்த மரத்துலேயே. வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நாட்டுக்கோழி நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வளர்க்குறதுக்கு. அதை பற்றின ஐடியாவோ இல்லை வேறு ஏதாவது தெரியும்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு யூஸாக இருக்கும். அடுத்து வந்து வளர்க்குற வேலையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி காட்டெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து நாங்கள் ஒரு மூங்கில் குச்சி ஒன்று வந்து நெட்டி வச்சுருந்தோம். அதுக்குள்ளே என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தோம். அதில் வந்து என்ன குருவின்னு தெரியல, ஆனால் மூங்கிலுக்குள்ளே போய் கூடு கட்டி அது குஞ்சு பொரிச்சிருந்துச்சு. நம்ம இதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.